கடந்த ஒரு 15 ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். பலிகடாவை ஆகிட்டு இருந்தீங்க. யாரோ பண்ண தப்பு நீங்கள் மாட்டியிருப்பீங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். தடை ஏற்படும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ஒரு கெடுதல்லேருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை சனி சுக்கிரன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரன் சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பெயர்ச்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். விரையாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த ஒரு 15 ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். பலிகடாவை ஆகிட்டு இருந்தீங்க. யாரோ பண்ண தப்பு நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். களத்திர ஸ்தானத்துக்கு களத்திர காரகன் வருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அதில் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரனுக்கு சனியின் பார்வை.
சனி பார்வையில் எந்த கிரகம் வந்தாலும் கெட்டு போகும். ஏன் குருவே சனி பார்வையில் வந்தால் அந்த இடத்துல அவர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவருக்கு அது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். சனி பார்வையில் குரு வந்தா, இப்போ இந்த சனி பார்வையில் சுக்கிரன் வரார். இதனால உங்களுக்கு செலவுகள் மட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த பயணத்தில் தடை ஏற்படும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ஒரு கெடுதல்லேருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை சனி சுக்கிரன் பார்வை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமணம் சார்ந்த உறவுகள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சின்ன மனஸ்தாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பிரிவுன்னு உடனே பெரிய பிரிவுன்னு எதிர்பார்க்காதீங்க. நிதானத்தோடு செயல்படுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பிரிவு பெருசாக இல்லாமல் இருக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதோ ஒரு கவலை இருக்குது, அந்த கவலையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அதனால் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவி உறவிலும் சரி, கூட பிறந்தவங்க விஷயத்திலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி, உங்களுக்கு இப்போது மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பத்தாவதுக்கு உங்கள் கணவரோ மனைவியோ அவங்களுடைய மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா சொந்த அண்ணனாக இருக்கலாம், இல்லை ஒன்றுட்டு அண்ணனாக இருக்கலாம். இவங்க உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. இது நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியுடைய மூத்த சகோதரிகள் உங்களுக்கு தேவையில்லாத எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. அவங்களால உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னப்பா உங்கள் மனைவி இப்படி இருக்காங்க, என்னப்பா உங்கள் கணவர் இப்படி இருப்பாங்கன்ட்டு. இது குடும்பத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு அனாவசியமான மனஸ்தாபங்கள் மன கிளேசங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இப்போது விருச்சிக ராசிக்கு ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லா வேலை பண்ணினா கூட மேலதிகாரிகள் உங்களை தேவையில்லாமல் சீண்டி பார்த்து சங்கடப்படுத்துவாங்க. அதனால் கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வையும் இருக்குது. அதனால் நல்லது சொன்னால் கூட கெட்ட பேர் வரக்கூடிய நேரம் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க, அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பிரிவு வரணும் காதல் விஷயத்தில். நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கனாலே முதல் எடுக்கும்போதே அதில் நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கிறவங்க, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளார நீங்கள் லவ் பண்ணக்கூடியவங்க லவ்வர்ஸ்குள்ளார ஒரு சிறு மன வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு முயற்சி எடுத்து அதனால் கூட இந்த மன வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் லவ்வர் என்ன சொல்லுவார், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு சொல்லும், எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு கம்மியாக இருக்கும், இல்லை ஒரு பதவி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஆனால் அவங்க நினைப்பாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு பதவி முக்கியங்கிறதுனால அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, கிருஷ்ணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். கிருஷ்ணருக்குண்டான ஸ்தோத்திரங்களை மந்திரங்களை சொல்லி வழிபடுங்கள். குறிப்பாக சம்மோகன கோபாலன் அந்த கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காதல் விஷயத்திலும் சரி, கணவன் மனைவி விஷயத்திலும் சரி, மனஸ்தாபம் இல்லாமல் தப்பிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட பிளான், என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன்.
அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.